வில்லிபுத்தூரில் இருக்கோம். மாசி மாதம் தெப்போத்சவம் கொண்டாடுறார். ராமர் வெளியில் வரார். உட்கார்ந்த திருக்கோலத்தில் கன்னியா பதக்கத்தோட காரையோட தாயார் ரத்ன திருமங்கல்யத்தோட வெளியில் வரா. முடித்து நாடசாலத்திற்கு ஏழிட்டா. நாடசாலத்தில் திருவேங்கடமுடையான் சன்னதியில் இவரோட மாலை படிகளஞ்சு கொடுத்து அது திருவேங்கடமுடையான் சாத்திண்டு கற்பூரம் ஆறுது. நிதானமாக அனுபவிச்சுன்னு வாங்கோ. அரையர் சுவாமி ஏழ்றார். இன்றைக்கி சுவாமி சொன்னார், அரையர் சுவாமி தொப்பத்தில் ஏழ்றாருன்னு சொல்லு. இப்படியெல்லாம் கூட பக்திக்கு வழி இருக்கான்னு தெரில. நம்ம ரங்கா சொல்லுவோம், ஆண்டாள் ஆண்டாள் சொல்லுவோம், நம்ம இஷ்ட தெய்வத்தை சொல்லுவோம். ஆனால் அவர் சொல்கிறார் கொஞ்சம் வித்தியாசமாக, அரையர் சுவாமி ஏழ்றார் சொல்லு, வேதப்பிராம்பற்றார் ஏழ்றார் சொல்லு. அரையர் சுவாமி நம்ம பெருமாள் பேரை சொல்கிறோம், ஆனால் ஆழ்வார் ஆச்சாரியன் பேரெல்லாம் நம்ம நினைக்கிறதே கூட கிடையாது. அரையர் சுவாமின்னு சொன்னால் நாதமுனிகள் வம்சத்தை நினைக்கிற மாதிரி ஆகும், ஆழ்வார் ஆச்சாரியார் அவளை நினைக்கிற மாதிரி ஆகும், பெரிய நம்பி சுவாமியை நினைக்கிறது மாதிரி ஆகும். இப்படியெல்லாம் கூட பக்தி பண்ணுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சாரியன் நமக்கு காட்டி கொடுக்குறார். அவர் சுவாமி சாதிக்கிறார். இப்படி கூட நம்ம நினைக்கலாம். வேதப்பிராம்பட்டர் அப்படின்னு வரார் அப்படின்னு சொல்லுவோம். பெரியாழ்வார் நம்ம நினைக்கிற மாதிரி ஆகும். பெரியாழ்வார் வம்சத்தில் வந்தவர் இல்லையா, அவர் பெரியாழ்வார்னு நினைக்கிற மாதிரி ஆகும். இப்படியெல்லாம் கூட நம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்கு வழி இருக்குது. சதா எதையாவது நினச்சிட்டு எதையாவது யோசிச்சுன்னு மண்டையை போட்டு உடச்சுட்டு இருக்கிறதுக்கு இப்படியெல்லாம் கூட பக்தி பண்ண வழி இருக்குது. பெருமாள் அப்படின்னு சொல்லி சதா அது மட்டும் இல்லை, இதையும் நினைக்கலாம். ஆழ்வார் ஆச்சாரியார் எல்லாரும் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சாதிக்கிறாள் இல்லையா பெரியவா. அந்த மாதிரி நாடசாலத்திரு கோவிலுக்குள்ளே பெருமாள் ஏழ போகிறார். இப்படியா நம்ம பக்தி பண்ணுவோம். எப்படியாவது சொல்ல முடியாவிட்டால் பக்தர்களோடு சேருவோம், பஜனை பாட முடியாட்டா அவளோடு சேருவோம், கையை தட்டி பாடுவோம் அப்படிங்கிறாள் இல்லையா. இப்படி சொன்னால் கூட நாராயணா அப்படின்னு சொல்ல முடியல. சாகிற நேரத்தில் நானா அப்படின்னு கூட்டா கூட பெருமாள் சொல்கிறானா, இல்லை 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 எமக்கிங்கரர்கள்கிட்ட நீங்கள் அவனை கூட்டின்னு போக முடியாது, அவன் என் பேரை சொல்லியிருக்கான், நான் தான் கூட்டின்னு போவேன்னு பெருமாள் நிற்கலையா முன்னாடி. அதனால் நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு பெருமாள் இவன் என் பேரைத்தான் சொல்லியிருப்பான், என்னத்தான் நினச்சிருப்பான்னு சொல்லிட்டு சதா நமக்கு எப்படிடா நம்மளை காப்பாற்றி மோட்சத்துக்கு கூட்டின்னு போவோம், நம்மளை தன் பக்கத்துலேயே இருத்தி வச்சுப்போன்னு சொல்லிட்டு யோசிக்கிறானா. நம்மளும் கொஞ்சம் யோசிப்போம். இந்த கன்னியா பதைக்கத்தை சேவிக்கிறோம். நடுவில் பச்சையும் 2 பக்கம் வெள்ளைக்கல்லும் இருக்கே, அதுதான் கன்னியா பதைக்கம். அதை சேவிக்கிறோம். காரை சாத்திட்டு இருக்கார் ராமர், வில்லோடு உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்த திருக்கோலத்தில் கம்பீரமாக நமக்கு காட்சி அளிக்கிறார், சேவை சாதிக்கிறார். சங்கு சக்கரத்தோடு இருக்கிறவர் காட்டழகர், கல்லழகர். சுந்தரவல்லி சவுந்தரவல்லி தாயாரோட ஏழ்றார். கிருஷ்ணர் ருக்மிணி சத்யபாமாவோட ஏழ்றார்.
அந்த ஊர்ல இருந்து கம்பி கம்பி குத்துற போது
இன்னைக்கு ரொம்ப கூட்டம் இருக்காதான் இருக்கும். இவர் தான் சங்கு சக்கரத்தோடு இருக்கார். அதனால் இவர் தான் சுந்தரராஜனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கீழே கிளம்பியாச்சா? நானும் கிளம்பியாச்சானா? இவனே மதுரை வரைக்கும் அந்த வண்டி போட்டு போகலாம் அப்படித்தானே? நானும் மங்களோட இருக்கிறேன். சுந்தரராஜன் திருவாச்சியே நினைக்கிறியா? கோஷில் ஏதாவது தயாரித்தாலுமா அம்மா ஒன்றும் தயாரிக்கலையா? நீங்கள் ஒன்றுமே தயாரிக்கலையா? கோஷத்துக்கு நேற்று சாச்சா என் சக்கரை பொங்கல் நேற்று சக்கரை பொங்கல் கிச்சன் ஒன்றா சாச்சா இட்லி பண்ணினதில்ல. சாரதி ஆமாம், அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது முதல் நாளும் தயாரித்தால கேசரியே வருமா? வெள்ளை கேசரி அதான் எனக்கு சுருக்கிட்ட கைப்படியே போட்டாங்க. அம்மா எல்லாருக்குமே குதிச்சு குதிச்சு ஓடிடுறாம்மா. 4 பேர் தான் முதல் அதனால் கண்டத்தாண்டி வெளியே வரவில்லை. ஒரு சிலம் என்று தமிழர்களுக்கு யாரும் கண்டத்தாண்டி வெளியே வரவில்லை. பயணத்தில் நீங்கள் வெளியே வரவில்லை. இந்த சிலம் என்று இந்த பயணம் சொன்னார். அதனால் இந்த நாயகர்கள் ராமேஸ்வரம் கோயில் பக்கத்தில் சொன்னார். ஆயிரம் தலை பார்த்தா இந்த கோபுரத்தை சேவிக்கிறோம்.
இந்த 3 புள்ளி எங்கேயோ தள்ளி தெரியுது, அதுதான் கோபுரம். குளக்கரைக்கு வந்துட்டோம். தெப்பத்தை சேவிக்க நிலாவை சேவிக்கிறோம். மரத்தின் நடுவில் நிலா ரொம்ப அழகாக இருக்குது. விதவிதமாக வான வேடிக்கை. தலை பார்த்தா அன்னைக்கு பண்ண பாவம் போயிடும்னு சொல்கிறா. நல்ல கூட்டம். பெருமாளை சேவிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தா. பக்கத்தில் ஐஸ்கிரீம் காரனும் பலூன் காரனும் ரொம்ப விமர்சையாக முடிஞ்சு போச்சே. 3 நாள் வரப்போகிறதுங்கும்போது இருக்கிற சந்தோஷம் பார்த்துட்டே வாங்க. நீங்களும் 1000 தலை பார்த்ததா கணக்காயிடும். வரப்போகிறதுங்க இருக்கிறதுல சந்தோஷம் முடிஞ்சு போச்சுங்கும்போது கொஞ்சம் லேசாக நெஞ்சில் எதையோ பெருசாக இழந்த மாதிரி இருக்குது. தாயார் நம்மளை தேடி வந்துட்டா. 3 நாள் அழகாக கொண்டாடினோம். அவளோட சேர்ந்து நம்மளும். இனிமேல் அவ்வளோதானா அப்படின்னு யோசித்து ஏங்குற மாதிரியே இருக்குது.
திருப்பி எல்லா பெருமாளும் தெப்பம் முடிஞ்ச ஆஸ்தானம் எழுந்திருக்கா. நடைசல திருமுக்கில் நின்றுருக்கோம் பெருமாளை சேவிக்க. நமக்கே சந்தேகமாக இருக்குது, என்னடா மாசி மாதம் தெப்பந்தான் சேவிக்க வந்திருக்கோமா, ஆடித்திருநாள் சேவிக்க வந்திருக்கோமான்னு வரிசையாக பெருமாளாக வரும்போது நம்மளையும் அறியாமல் நமக்குள்ள ஒரு சந்தோஷம். ராமசுவாமி எழுறார். லக்ஷ்மணர் சீத்தையோட சங்குச்சக்கரத்தோடு இருக்கிறார். சுந்தரராஜர் சௌந்தரவல்லி சுந்தரவல்லியோட எழுந்திருக்கார். கிருஷ்ணர் ஒரு பிடி சத்யபாமாவோட எழுந்திருக்கார். இந்த வருஷம் தெப்பம் இனிதே முடிஞ்சது. அடுத்து இன்னும் வரப்போகிற திருநாளுக்காக ஆண்டாள் நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்கிறதுக்காக காத்துன்ருப்போம். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். ஆடித்திருநாளில் மாசி தெப்போற்சவம் 3 நாள் திருநாள் அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அடுத்த திருநாளைக்காக காத்துன்ருப்போம். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்.